கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 102 17வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். 2024 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து அவர் ஊழியங்களை செய்தார். அவருடைய ஊழியங்களை நாம் கவனிப்போமானால் சுவிசேஷ புஸ்தகங்களாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த புஸ்தகங்களில் நாம் வாசிப்போமானால் திக்கற்றவர்களை தேடி தேடி போனார். ஆதரவற்றவர்களை தேடி தேடி போனார். கண்ணீரில், கவலையில், வருத்தத்தில், வேதனையில் வியாதிப்பட்டு போயிருக்கிறதான ஜனங்களை தேடி தேடி போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார், சுகத்தை கொடுத்தார், அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். திக்கற்றவர்களின் தெய்வம் அவர். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் ஒருபோதும் அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல. திக்கற்றவர்களுடைய தேவன் அவர். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை ஒருபோதும் அவர் அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல. இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நான் சாப்பிட்டால் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்க யாரும் இல்லை, நான் சாப்பிடலன்னா ஏன் நீங்க சாப்பிடலன்னு கேட்க யாருமே இல்லை, ஐயோ நான் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேன் என்று புலம்பலோடு நீங்கள் இருக்கிறீர்களா? கவலையோடு நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு அற்புதத்திற்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். தன்னந்தனிமையா நீங்கள் இருக்கலாம். என்னை விசாரிக்க யாருமே இல்லை, ஒரு திக்கற்ற நிலைமையில் நான் இருக்கிறேனே என்று நீங்கள் அழுது புலம்பி ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. உங்கள் ஜெபத்தை ஒருபோதும் அவர் அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல. அவருடைய திருப்பாதத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, சொர்ந்து போகாதீங்க. நீங்க திக்கற்றவர்கள் என்று சொல்லலாம், உங்களை விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார், ராஜா உங்களுக்கு இருக்கிறார். உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லையா? உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? நீங்க தனிமைன்னு சொல்றீங்களா? உங்க பட்சத்தில் அவர் இருக்கிறார், உங்களோடு கூட அவர் இருக்கிறார். உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்க கதறல் அவருக்கு தெரியும். நொறுங்கி போன உங்கள் இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் இருக்கிற ஜபங்களுக்கு அவர் கட்டாயம் பதில் தருவார். உங்கள் ஜபத்தை அலட்சியம் பண்ணவே மாட்டார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை கண்ணோக்கி பார் ஆண்டவரே. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல நீர். அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கால வேளையில கவலையோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, அண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையில நீர் செய்தரலும், ஒரு அதிசயத்தை இவர்கள் வாழ்க்கையில நீர் செய்தரலும். இவர்கள் ஜபத்திற்கு நீர் பதிலை தாரும். பல நாட்களாக இவர்கள் காத்திருக்கிற ஜபத்திற்கு நீர் இப்பொழுதே பதிலை தாரும். கர்த்தருடைய மனதிற்கும் வெளிப்படட்டும். இவர்கள் கண்ணீரை துடைத்தரலும். இவர்கள் கதறல் மாறட்டும். கர்த்தருடைய திருப்பிரசனம் இப்பொழுதே இவர்கள் மேல இறங்கி வரட்டும். இவர்கள் ஜபங்களுக்கு பதிலை தாரும். மகிமே, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. Have a good day.